بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم: يقول إن الله عز وجل إذا ابتليت عبدي بحبيبتيه فصبر عوضته منهما الجنة أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல தான் கேட்டதாக இந்த சஹாபியர்கள் அறிவிப்பு செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சொன்னான், இதபு தலைத்து அபுதி பிஹபீபதைஹி ஃபஸபர, என்னுடைய அடியானை அவனுக்கு பிடித்தமான இரண்டின் மூலம் அவனை நான் சோதிக்கும் பொழுது ஃபஸபர, அவன் பொறுமை மேற்கொண்டால் அவ்வதுஹு மின்ஹுமா அல் ஜன்னா, அவ்விரண்டுக்கும் பகரமாக அவனுக்கு நான் ஜன்னத்தையே தருவேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். இந்த ஹதீஸுக்கு பேரு ஹதீஸே குதுசி என்பதாக சொல்வார்கள். குர்ஆன் எப்படி நம்மளுக்கு வஹீயின் மூலம் வந்து சேர்ந்ததோ, அது எப்படி தனியாக குர்ஆன் என்பதாக அல்லாஹ் பேசியது, அல்லாஹ் சொன்னது என்பதாக நாம் வரையறை வகுத்து வைத்திருக்கிறோமோ, அதுபோன்று அல்லாஹ் சாதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உரையாடிய சில செய்திகளும் உண்டு. அதற்கு பெயர் குர்ஆன் அல்லாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு பெயர் ஹதீஸே குதுசி என்பதாக சொல்லப்படும். அந்த ஹதீஸே குதுசியில அல்லாஹ் சொன்ன செய்திகளில் ஒன்றுதான் இது. என்னுடைய அடியானை அவனுக்கு பிரியமான இரண்டின் மூலம் அவனை நான் சோதித்தால் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிரியமான ரெண்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது ஹபீபத்தைஹி அப்படின்னு சொன்னா இரண்டு கண்கள் என்பதாக சொல்றாங்க. ஏன்னா இதற்கு சான்றாக இதே கருத்துள்ள பல ஹதீஸ்கள் வருது. கண்ணுன்னு அதுல தெளிவாக இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸ்ல கண்ணுன்னு சொல்லாம கண்ணுக்கு பதிலாக என்ன வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா ஹபீபத்தைஹி, அவனுக்கு பிடித்தமான ரெண்டு அப்படின்னு சொல்லி. ஹுப் அப்படின்னு சொன்னா பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதனாலதான் ஹபீப் என்ற பெயர் உண்டு. அல்லாஹ் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சொல்வதற்கு தான் ஹபீப் என்ற வார்த்தையை சொல்லுவாங்க. அது மாதிரி கண் அப்படிங்கிறத எல்லா மனிதனும் ரொம்ப இயல்பாகவே ரொம்ப விரும்பக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால அதுக்கு பேர் ஹபீப் அப்படிங்கிற பேர் உண்டா கண்ணுக்கு. அப்ப அந்த ஹபீபத்தைஹிங்கிற அந்த ரெண்டு கண்களை வச்சு அல்லாஹ் சோதிப்பது அப்படின்னா என்ன அப்படின்னா, கண் பார்வையை அல்லாஹ் எடுத்துடுறது அப்படின்னு சொல்றான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கண் பார்வையை வாங்கிவிட்டால், பிடுங்கிவிட்டால், அதன் பின் அவன் அதை ஏற்றுக்கொள்ளும் மனிதனாக அவன் ஆகிவிட்டான் அப்படின்னு சொன்னா ஃபஸபர, கண் பார்வை போனதுக்கு பின்னாடி அந்த மனிதன் சபரோடு இருந்தால் அவ்வதுஹு மின்ஹுமா, அந்த ரெண்டு கண்ணுக்கும் பதிலாக சொர்க்கத்தை தான் நான் தருகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு செஞ்ச மனிதராக ஒரு மனிதர் திரும்பி வர்றாருன்னு சொன்னா அந்த மனிதருக்கு ஜன்னத்தை தவிர வேறு கூலி என்னால கொடுக்க இயலாதுன்னு அல்லாஹ் சொல்வதை போன்று கண்களுக்கு பதிலாக அல்லாஹ்வுடைய நியாமத்து ஒரே ஒரு கண்ணுக்கு பதிலாக சொர்க்கத்தை கொண்டு வந்து அல்லாஹ் இங்க ஒரு தராசுல வைக்கிறாங்கிறத நாம எண்ணி பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த உலகம், இந்த உலகத்தில் உண்டான எல்லாத்தை காட்டிலும் சோனம்ங்கிறது ரொம்ப 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 பெருசு. அதுதான் நம்மளுடைய ஈமான். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் ஒரு தராசிலையும் மனிதனுடைய அருளாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டு கண்களை அல்லாஹ் தஆலா அதுல வைக்கிறான்னு சொன்னா அந்த கண்களை நாம எவ்வளவு பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நாம் கவனித்துக் கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களை, சரி, இப்ப இந்த ஹதீஸ்ல கண் பார்வை போனவர்களை பற்றி சொல்லப்படுது. இது கண் பார்வை இருந்து போனவங்களா
அல்லது கண் பார்வை இல்லாம பிறந்தவங்களா அப்படின்னு சொன்னா 2 விதமான நபர்களையுமே இதை எடுத்துக்கிடுமா. பிறக்கும் பொழுது நல்ல கண் பார்வையோடு பிறந்து வயது மூப்பின் காரணமாக கண் பார்வை மங்கி 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 கண்ணை இனிமேல் சரி பண்ண முடியாது, ஆப்ரேஷனே பண்ண முடியாதுங்கிற லெவல்லாம் இப்ப நிறைய போயிடுது. லேசா சுகர் இருந்தாலும் சரி அல்லது ப்ரெஷர் இருந்தாலும் சரி கண்ணை என்ன செய்ய முடியாது, ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அப்ப அந்த கண்களில் நரம்புகளில் பிரஷர் வந்துருச்சுன்னு சொன்னா ஆபரேஷன் பண்ணீங்களா. அப்ப கண் பார்வை அப்படியே படிப்படியாக மங்கி விடுங்கிற போது அப்ப இந்த கண் பார்வை இல்லாமல் இவர் உலகத்துல அல்லாஹ்தால அலைய விடுறான் அல்லது கண் பார்வை இல்லாமல் இவரை நடக்க வைக்கிறான் இருக்க வைக்கிறான் அப்படின்னு சொன்னா இவருக்கு எல்லாம் ஜன்னத்து தர முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஆனா நாம சாதாரணமா எப்படி பேசுவோம், இவன் செஞ்சதுக்கு அனுபவிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய பார்வை வேறு, நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய பார்வைங்கிறது வேறு. என்னதான் இருந்தாலும் அல்லாஹ் அந்த அடியானின் மீது இரக்கம் வைக்கிறதுனால தான் அவன் என்ன செய்யறான், கண் பார்வையை எடுத்து அவனுக்கு ஜன்னத்தை கொடுக்கணுங்கிற நல்ல அபிப்பிராயம் அந்த மனிதன் மீது அல்லாஹுக்கு இருக்கிறதுனால தான் அவனுக்கு அந்த கண் பார்வைகளை மங்க வச்சு அவனை என்ன செய்யறான், அவனை கூப்பிட்டு போறான். இருந்தாலும் இந்த கண்களை பாதுகாப்பது நம்ம மீது கடமை. நம்மளுடைய உடல் உறுப்புகள் அனைத்தையுமே பாதுகாப்பது கடமைங்கிறத இந்த ஹதீஸை வச்சு பெருமக்கள் விளக்கம் சொல்லுவாங்க. கண்ணு அப்படிங்கிறத அல்லாஹ் ஒரு உதாரணத்திற்குத்தான் இந்த ஹதீஸ்ல சொல்றான். கண்ணை போன்றே உடல் உறுப்புகள் அனைத்துக்குமே இது பொருந்தும். ஏதாவது ஒரு உறுப்பை அல்லாஹ் தஆலா எடுப்பதன் மூலம் சோதித்தால் அதை சபரோடு அந்த மனிதன் பொருந்தி கொண்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஜன்னத்து கிடைக்கும் அப்படிங்கிற செய்தியவும் நமக்கு இந்த ஹதீஸ்ல இருந்து விளக்கமாக பெற முடியுங்கிறதாக நமக்கு பெருமக்கள் விளக்கம் சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக.